ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th December 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், கிஃப்ட் நிஃப்டி எதுக்காக விழுந்துச்சு, யுஎஸ் ஸ்டாக்ஸ் வந்து எல்லாமே எதுக்காக சரிவு சந்திச்சிச்சு, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் அந்த மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 148 பாயிண்ட் வந்து ரேலியாக இருந்துச்சு. நிஃப்டி மறுபடியும் 26,000க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்குது. என்ன தான் எஃப்ஐஸ் வந்து ஒரு 1114 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருந்தாலும் ஃபெட்டோட ரேட் கட்டு, அப்புறம் டொமஸ்டிக்காக மெட்டல் அண்டு ரியாலிட்டி ஸ்டாக்கில் இருந்த ஸ்ட்ராங்கான பை வந்து மார்க்கெட் அந்த அளவுக்கு ரேலியாக வச்சுருக்குது. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 110 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் காட்டுது. ஸோ மண்டே வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸில் வந்து வெள்ளிக்கிழமை பயங்கரமான அளவுக்கு டெக்னாலஜி ஸ்டாக்ஸில் வந்து செல் நடந்துச்சு. ஸோ இந்த செல் ஆஃப் வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து இந்த அளவுக்கு சரிவு சந்திக்கிறதுக்கு ஒரு ரீசனாக அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் மார்க்கெட்லேயும் பார்த்திங்கன்னா டவ், S&P 500, நாஸ்டாக்கு எல்லாமே வந்து சரிஞ்சு இருந்துச்சு. நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆச்சுது. அங்கே பார்த்திங்கன்னா ஏஐ ஸ்டாக்ஸ் மேலே ஒரு ஹையர் வேல்யூவேஷன் இருக்கிறதா ஒரு கன்சர்ன் நிலவிட்டுருக்குது. ஸோ இவ்வளோ நாள் ஏஐ ஸ்டாக்ஸ் எல்லாம் பயங்கரமான அளவுக்கு ரேலியை கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அனலிஸ்ட் எல்லாமே வந்து இது ஓவர் வேல்யூடு அப்படிங்கிற மாதிரி ஏஐ ஸ்டாக்ஸை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதனால் ஏஐ ஸ்டாக்ஸில் வந்து கொஞ்சம் செல் ஆஃப் நடந்துகிட்ருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் ட்ரெஷரி ஈல்டும் பார்த்திங்கன்னா பயங்கரமான அளவுக்கு ரைஸ் ஆகிருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து யூஎஸ் மார்க்கெட்டையும் டெக்னாலஜி ஸ்டாக்ஸையும் ரொம்ப ப்ரெஷரில் வச்சுருக்கிறதுனால அதோட இம்பேக்ட் வந்து கிஃப்ட் நிஃப்டியில் வந்து தெரியுது. ஸோ இது வந்து மண்டே நம்ம மார்க்கெட்லேயும் ஸ்டாக்கு ஐடி ரிலேட்டட் ஸ்டாக்குகள் வந்து விழுறதுக்கான வாய்ப்பை கொடுக்கலாம். அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஹிண்டால்கோ இருக்குது. ஒரு 27 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஹிண்டால்கோ எதுக்காக இந்த அளவுக்கு ரேலி ஆச்சுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, குளோபலாகவே வந்து அலுமினியம் ப்ரைஸஸ் வந்து பயங்கரமாக சர்ஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் மெட்டல் செக்டார்லேயே வந்து ஒரு ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ இது வந்து இந்த ஸ்டாக்கை ரேலியாக வச்சுருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் செகண்டு பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீல் இருக்குது. ஒரு 5 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. டாடா ஸ்டீல் வந்து டிபிபிஎல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஸ்டேக்கை வந்து 50.01% வந்து அக்விசிஷன் பண்ணுறாங்க. 636 கோடிக்கு வந்து அவங்க இந்த அக்விசிஷனை பண்ணுறாங்க. இந்த நியூஸை அப்புறம் ஏற்கனவே இவங்க அக்விசிஷன் பண்ண என்ஐஎன்எல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட கெப்பாசிட்டியை வந்து இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து வந்து டாடா ஸ்டீலுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை கொடுத்துருக்குது. அதனால் இது 3% மேலே ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலீவர் இருக்குது. ஒரு 45 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ஸோ ரீசெண்டாக வந்து இவங்களோட ஐஸ்கிரீம் பிஸ்னஸை வந்து குவாலிட்டி வாக்ஸ் அப்படிங்கிற ஒரு தனி கம்பெனியாக வந்து டீமர்ஜர் பண்ணாங்க. ஸோ இதனால் அந்த ஸ்டாக்கில் வந்து இன்னும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து போயிட்டுருக்கிறதுனால இந்த ஸ்டாக் வந்து இந்த அளவுக்கு விழுந்துருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் வந்து செகண்டு பார்த்திங்கன்னா சன் ஃபார்மா இருக்குது. ஒரு 13 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. சன் ஃபார்மா இந்த அளவு எதுக்காக சரிவு சந்திச்சிச்சின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் பெரிய நியூஸஸ் எதுவும் இல்லாத போதும் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்துகிட்ருக்குது. ரீசெண்டாக ஒரு நல்ல ரேலியை கொடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாகவும் பார்த்திங்கன்னா இது வந்து 5 டே அப்புறம் 10 டே மூவிங் கிராஸ் ஓவர்ஸை வந்து காட்டுது. ஸோ இது வந்து ஒரு பியரிஷ் சிக்னல். ஸோ அதோட இம்பேக்டில் இந்த ஸ்டாக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ரேலி ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, பாசிட்டிவ் வந்து ட்ரெண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்குது. ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்து நிஃப்டி 20 டே, 50 டே, அப்புறம் வந்து 200 டே மூவிங் ஆவரேஜஸ்க்கு வந்து மேலே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டை தான் வந்து நிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்குது. அது மட்டும் இல்லாமல் அனலிஸ்ட்டும் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கிறாங்க நிஃப்டியோட ரேலி மேலே. அதனால் நிஃப்டி வரக்கூடிய காலங்களில் ஒரு 26,200லேருந்து ஒரு 26,500 வரைக்கும் ரேலி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்டாரிக்கலாகவே பார்த்திங்கன்னா டிசம்பர் 20லேருந்து
ஜனவரி 5 வரைக்கும் இருக்கிற இந்த பீரியடில் வந்து நிஃப்டி லாஸ்ட் ஒரு 20 வருஷத்தில் வந்து 80% அதிகமான டைம் வந்து பாசிட்டிவிட்டியை தான் வந்து கொடுத்துருக்குது. ஸோ இதை வந்து அவங்க சாண்டா ரேலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஓரளவு நிஃப்டி வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகி ஒரு 26,500 கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. வேறு எந்த நெகட்டிவ் நியூஸஸும் மார்க்கெட்டுக்கு வராத வரைக்கும் அது பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகி நியூ இயர்லேருந்து ஒரு நல்ல ஹையில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.